இதப்பா, இனிமே இந்த மாதிரி சண்டை போட்டேன்னா உன கிளாஸ்ல இருந்து விளக்கிடுவேன் தெரியுமா? சரி, எல்லாரும் சத்தம் போடாம இருங்க. அடுத்த பாடத்தை ஆரம்பிக்கலாம். சுந்தருக்கும் மங்கம்மாவுக்கும் கல்யாணமா? பின்ன நான் என்ன பொய்யா சொல்றேன்? அடுத்த புதன்கிழமை நிச்சயதார்த்தம் லதா, நிச்சயதார்த்தம். என்ன லதா நடிக்கிற? உன் துடிப்பு எனக்கு தெரியாதா என்ன? மிஸ்டர், எனக்கு துடிப்பும் இல்ல, நான் நடிக்கவும் இல்ல. லதா, என்னடா இவ்வளவு நாளா நமக்கு காதலனா இருந்தானே, இப்ப வேற ஒருத்திய போய் கல்யாணம் பண்ணிக்கிறானேன்னு நீ வேதனைப்படுறது எனக்கு தெரியாதா என்ன? சங்கர், நிறுத்து. அவர் என் காதலரும் இல்ல, அவர் நான் கல்யாணம் செஞ்சுக்க போறதும் இல்ல. அப்பா, போகட்டும். இப்பவாவது நீ திருந்தினியே. லதா, நீ எவ்வளவு தவறு செஞ்சாலும் உன்னை நான் மன்னிக்க தயாரா இருக்கேன். ஏன் தெரியுமா? உன்கிட்ட எனக்கு அளவு கடந்த பிரியம். எப்ப இருந்தாலும் நீ என்னுடையவள் தானே. என்ன இந்த சமயத்துல போய் அத்தையை கூப்பிடுறிய? அப்ப லதா, நான் வரட்டுமா? அடடே சங்கரா, வாப்பா. எங்க வீட்டு பக்கமா உன்னை காணுமே. என்னத்த வராம என்ன? அதான் இப்ப வந்திருக்கேனே. இப்போ எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. நான் போயிட்டு அப்புறமா வரேன். நான் வரட்டுமா? என்னம்மா கூப்பிட்ட? அத்தை, சுந்தருக்கும் மங்கம்மாவுக்கும் கல்யாணமா? எனக்கு தெரியும்மா. நீ என்னன்னா அந்த பையல நினைச்சா உருகுற. அவன் உன்னை கொஞ்சமாவது லட்சியம் பண்றானா? லட்சியம் பண்ணலையா? இருக்கட்டும். மங்கம்மா, மங்கம்மா, அத்தான். மங்கம்மா, மங்கம்மா, என்னோட பேச மாட்டியா? ஐயோ, வெக்கமா இருக்கத்தான். வெக்கமா இருக்குதா? வெக்கமா இருக்குதா உனக்கா? அக்கிரமம், அக்கிரமம். இதோ பாரு. போங்கத்தான், கேலி பண்றீங்க. ஐயோ, கேலி பண்ண வரல, உங்ககிட்ட கொஞ்சிட்டு போக வரல. இதோ பாரு மங்கம்மா, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும். கல்யாணத்துக்கு முந்தி அப்படி எல்லாம் பேசக்கூடாதத்தான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையே. இது என்னடா அவஸ்தையா போச்சு. இதோ பாரு மங்கம்மா, இப்போ நீ என் கூட பேசாட்டி உன் கல்யாணத்துக்கே நான் வரமாட்டேன். ஆமா, சீக்கிரம் சொல்லிட்டு போயிடுங்கத்தான். அப்புறம் யாராவது பார்த்தாங்கன்னா, ஐயே இந்த பொண்ணுக்கு வெக்கப்படவே தெரியலன்னு கேலி பண்ணுவாங்க. மங்கம்மா, தயவு செய்து எனக்காக எப்படியாவது இந்த நிச்சயதார்த்த தேதியை ஒத்திப்பட முடியுமா? ஏ, இதெல்லாம் என்ன கேள்வி? எனக்கு பிடிக்கல. எது பிடிக்கல? எதுவுமே பிடிக்கல. அப்படின்னா என்ன நீங்க காதலிக்கலையா? காதலா? மங்கம்மா, நிஜமா சொல்றேன், உன்னை பார்த்தா காதலை நினைக்கவே முடியல, காதலை நினைச்சா உன்னை பார்க்கவே முடியல. எனக்கு ஒண்ணும் புரியலையே. இதோ பாரு, புரிய முடியா சொல்றேன். உன்னை நான் காதலிச்சதும் கிடையாது, வெங்காயமும் கிடையாது. பின்ன எனக்கு ஒரு நாள் காதலிச்சிங்களே. என்னைக்கு? ஓ, அன்னைக்கு என் நிலைமை வேற விதமா இருந்துச்சு, காதலிச்சேன். இன்னைக்கு என் நிலைமை வேற விதமா இருக்குது, காதலிக்கல. இப்படி சொன்னா என் கத்தி என்ன ஆகுறது? காதலிச்சா என் கதி என்ன ஆறுது? வேணும்னா பணம் தரேன் அத்தான். பணமா? தேவையா இருக்கும்போது வாங்கிக்கிறேன், அதை பத்திரமா வச்சுக்க. என்னதான் பண்ண சொல்றீங்க? மங்கம்மா, போன் பண்ணி நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது நிறுத்த சொல்லு. மாட்டேன். நீ சொல்லாத போனா நான் எங்கேயாவது ஓடி போயிடுவேன். நீங்க எங்க ஓடி போனா எனக்கு என்ன? நிச்சயதார்த்தத்தை நிறுத்த சொல்ல மாட்டேன். மாட்டியா? ஹலோ, ஹலோ. இருக்காரு. என்ன வேணும்? என்னையா? யாரு மங்கம்மா? ஹலோ, நான் மங்கம்மா பேசுறேன். அவர்கிட்ட என்ன சொல்லணும்? என்னது? யாரு? போதும், நிறுத்துங்க. உடனே வர சொல்றேன். உங்க அட்ரஸ்? சரி. புறப்படுங்க. எங்க? அந்த கேள்வியெல்லாம் கேட்கப்படாது. புறப்பட சொன்னா புறப்படணும். இப்போ புறப்படல, அப்புறம் என்ன ஆகுமா எனக்கு தெரியாது. புறப்படுங்க. எங்க வீட்டுக்கா? உங்க வீட்டுக்கல்ல. அப்பாடா, பாதி பழச்சு. பின்ன எங்கதான் போன சொல்ல? பேசப்படாது. போங்க போங்க. என் கண்ணு இல்ல, இறங்கி வாடா. சொன்னா கேட்கணும். என் ராஜா இல்ல, இறங்கி வாடா. சாக்லேட் தரேன், பிஸ்கட் தரேன், யூரோப்ளைன் தரேன், பெரிய யூரோப்ளைன தரேன். வாடா கண்ணு. கருமம். இதெல்லாம் இந்த சுந்தரம் பயலால வந்தவன. இவன் போன ஜென்மத்துல குரங்காத்தான் பறந்திருப்பான். நீ தான் குரங்கு. அத்தி, நீ சும்மா இரு.
லதாங்கிறது யாரு? நான் தான். ஏ எனக்கு போன் பண்ணது நீங்க தானே? ஓ மங்கம்மா நீங்க தானா? ஆமா நான் தான் போன் பண்ணேன். இவருக்கு ஒரு மகன் இருக்கான்னு சொன்னீங்களே. மகனா? எனக்கா? ஏது? பேசக்கூடாது. ஆமா அவருக்கு மகன் இருக்கிறது உண்மைதான். லதா, என்ன இது விளையாட்டு? நீங்க பேசக்கூடாது. அவனே நான் பார்க்கணும். மங்கம்மா, எனக்கு கல்யாணமே ஆகலையா? உனக்கு தெரியாது? அவருடைய மகன். லதா, இது என்ன சதி? அப்பா குட் மார்னிங். ஏய், அட சண்டாளா, அங்க எப்படிடா போனே? ஏறி வந்தே. கீழே விழுந்து வைக்க போறடா, இறங்கி தொலை. இவ்வளவு பெரிய பையனா? மங்கம்மா, இவன் என் பிள்ளை இல்லையே. அவன் அப்பான்னு சொல்றானே, ஏன் சொல்றேன்? ஏன் சொல்றான்? அதானே எனக்கும் தெரியல. லதா, இவன் எங்க இப்படி வந்தான்? அம்மா அவன் சாட்சாத் இவர் பிள்ளையேதான். லதா, என்ன இப்படி எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்க முடியுமா? என்னைக்கும் ஒரு நாள் உண்மை தெரியத்தானே போகுது. எது உண்மை எது பொய்ன்னு எனக்கே புரியல. எப்படி புரியும்? இந்த வயசுல இவ்வளவு பெரிய பையன் பெத்து வச்சுக்கிட்டு பிரம்மச்சாரம் சொல்லிட்டு திரியறாரா? ஏ சதிகார சமுதாயமே, நீ உருப்பிடுவியா? உங்களை போல ஆளுங்க இருக்கிற வரையிலும் எப்படி உருப்படும்? மங்கம்மா, லதா பேச்ச நீ நம்பாதே. ஆமா என் பேச்ச நம்ப வேண்டாம், அந்த பையனையே கேட்போம். ஆண்டவா காப்பாத்து. பூரி, உங்க அப்பா பேர் என்ன? மாகனபுரந்திய ஸ்ரீமான் சுந்தரராஜன். உன் ஞாபக சக்தி நாசமா போ. இவனோட அம்மா யாரு? நான் தான். உங்களுக்கு வெக்கமா இல்ல? எஸ். மங்கம்மா, மங்கம்மா. அப்பா நானும் வரேன்ப்பா. லதா, இது என்ன அபாண்டம்? நீங்க தானே அவங்கிட்ட சொன்னீங்க நான் தான் அவன் அம்மான்னு. ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்காக நீ வந்து அம்மாவாயிட்டேன். நீங்க அப்பா, நான் அம்மா. ஐயோ, இவ வேற போய் எங்க அப்பா கிட்ட ஏதாவது சொல்லிட்டாக்க. வெயிட் ப்ளீஸ். அவனையும் கூட்டிக்கிட்டு போங்க. இவன் அந்த போர்டிங் ஸ்கூல்ல எல்லாம் விட்டுட்டு வந்தேன். இங்க எப்படி வந்தான்? அங்க தொந்தரவு பொறுக்காம என் அட்ரஸ் காமிச்சிட்டாங்க. உன் அட்ரஸ்க்கா? ஐயோ, உன் அட்ரஸ் வேற நான் தான் கொடுத்து தொலைச்சானா? பின்ன என்ன வம்பல மாட்டி விட நினைச்சா இதுதான் கதி. லதா, அப்படி ஒண்ணும் இல்ல. இதோ பாரு, இவன் இங்கேயே இருந்து தொலைக்கட்டும். நான் வந்து மங்கம்மாவை எப்படியா சமாதானப்படுத்திட்டு வந்துடுறேன். இல்ல போனா ஓ மான என் மான ரெண்டு சேர்ந்து கப்பல் ஏறிடும். அடிக்கடி பட்டுச்சா? சரி சரி நீங்க போயிட்டு வாங்க. நானும்ப்பா. கர்ம கர்மம். வேண்டாம் வேண்டாம், அப்பா சீக்கிரம் வந்துருவாரு. டேய், நீ அம்மா கிட்டே இருடா. அத்தே 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 அத்தே. என்னத்தே? லதா பூரி உம்மாங்கனா? சரியா போச்சு. நான் வேணும் தான் சொன்னேன். அவருக்கு புத்தி வரணும் பாரு. அம்மாடி, என் வயித்துல பாலை ஊத்துனம்மா. யாராவது சும்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டு. ஹலோ ஹலோ ஹலோ. ப்ளீஸ் மங்கம்மா, மங்கம்மா ப்ளீஸ் 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 மங்கம்மா, நான் சொல்றதை கொஞ்சம் கேள. ஹலோ ஹலோ யாரு? ஹலோ. டிஸ்டர்பன்ஸ். இப்ப யாராவது பேசாம இருக்கட்டும், போனையே உடைச்சு போடுறேன். ஹலோ ஹலோ வந்து உங்க பிள்ளை என்னது? என்னங்க அது போன கையில வச்சுட்டு நாட்டியம் ஆடுறீங்க? யாரோ புருஷன் மஞ்சாதி சைனாக்காரங்க போல இருக்கு. நம்ம நம்பரை சுத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி சரி வச்சுட்டு வாங்க. கண்ணே, என் அன்பே, மங்கம்மா, என்ன இப்படி திடீர்னு டேஞ்சர்ல மாட்டி விடுறதுல உனக்கு என்னமா லாபம்? உங்க யோகியதை உங்க அப்பாவுக்கு தெரியுமே. மங்கம்மா, என்ன பத்தி நீ இப்படி தப்பா நினைக்கலாமா? இதோ பாரு, உன் தலைமையில அடிச்சு சொல்றேன், சத்தியமா அந்த பையன் என் மகன் இல்ல. அவன் உங்க பேர் சொல்றானே. அந்த லதா அந்த மாதிரி சொல்லி கொடுத்திருக்கான். ஏன்
பொறாம. உன் மேல நான் காதலா இருக்கிறேன்னு அவகிட்ட யாரோ சொல்லிட்டாங்க. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போறதாவும் அவளுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அதனால பொறாம. இதோ பாரு, அவ என்ன காதலிக்கிறா. கல்யாணம் பண்ணிக்க சொல்லியும் கேட்டா. நான் சொன்னேன், நீ உயிரோட இருக்கிற வரைக்கும், யாரு நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் வேற ஒருத்தரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். எப்படி கண்ணு, நீயே சொல்லு, உன் பர்சனாலிட்டிக்கு முன்னாடி யார் நிக்க முடியும்? உன்னை பார்த்த கண்ணால வேற யாரையாவது பார்க்க முடியுமா? அழகுக்கு நீங்க ஏன் பிறந்திருக்கணும்? ரோம்ல பிறந்து, பாரிஸ்ல வளர்ந்து, ஹாலிவுட்ல பெரிய சினிமா ஸ்டார் ஆகி ஜொலிக்க வேண்டியவளாயிற்று. ஏதோ துரதிருஷ்டவசமா இங்க பிறந்துட்டேன். அதுலயும் உன்னை காதலியா அடைஞ்சனா? ஆஹா ஆஹா, என்னப்பா? நாளைக்கு சொல்றேன். அப்பா, இவ்வளவும் நிஜமா தான் சொல்றீங்களா? போய் பேச எனக்கு தெரியுமா? அப்போ ஒண்ணு பண்ணுங்க. என்ன? உங்க அப்பாவை கூப்பிட்டு நான் மங்கம்மாவை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன், நிச்சயதார்த்தம் சீக்கிரம் வச்சிடுங்கன்னு சொல்லிடுங்க. என்ன? இத போன்ல சொல்ல நல்லா இருக்குமா மங்கம்மா? நேர்ல சொன்னா வெயிட்டா இருக்கும். போன்ல தான் சொல்லணும். இல்ல இரு மங்கம்மா, நானே சொல்லிடுறேன். ஹலோ ஹலோ அப்பா, ஹலோ, நான் தான் சுந்தர் பேசுறேன். சுந்தர் வந்து வந்து மங்கம்மாவை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டப்படுறேன்ப்பா. நிச்சயதார்த்தம் வச்சிருங்க. சீக்கிரம் வச்சிருங்க. சீக்கிரம் வச்சிருங்கப்பா. மங்கம்மா, என்ன? நான் போயிட்டு வரேன். நிச்சயதார்த்தம் நடக்கல அப்புறம் தெரியும். சரி சரி. என் ராஜா. ஓஹோ லதா, அன்னைக்கு தான் சுந்தர் இவனை பாத்துக்க சொன்னா சரி, இன்னைக்கு யாரு இவனை பாத்துக்க சொன்னது? இல்ல ஏ, இவன் என்ன இல்ல இவன் வந்து என்ன வளர்ற? இன்னைக்கு என்ன பொய் சொல்லி தப்பிச்சுக்கலாம்னு தெரியலையா? போடா அந்த பக்கம். லதா, இது அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே தாயாகிறது தப்பு இல்லையா? மிஸ்டர், நான் அன்னைக்கே சொன்னேன் இவன் என் பையன் இல்லன்னு. ஓஹோ,
டேய், ஓ உங்க அம்மா யாரு? அது எங்கம்மா ஆஹா, அப்போ உங்க அப்பா யாரு? மகனம் பொருந்திய ஸ்ரீமான் சுந்தரராஜன். அடி சேக்கே நானா வராங்க. லதா, நீயே கேள அவனு. நீதான் அம்மா, அவன் தான் அப்பான்னு சும்மா கரெக்டா புட்டு வச்ச மாதிரி சொல்றானே, வெக்கமா இல்ல உனக்கு? அந்த அயோக்கிய பையனோட சேர்ந்துகிட்டு குடும்பத்துக்கே ஒரு கெட்ட பேர் உண்டாக்கிட்டியே. சே 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 சே. இது உன்னை சொல்லி குத்தம் இல்ல, அந்த சோதா பைய சுந்தரத்தை சும்மா அடிச்சு கொல்லணும். ஆமா, நீங்க அடிக்கிற வரைக்கும் என் கை பூ பறிச்சுக்கிட்டு இருக்குமா பிரதர்? அதவன் ஏன் நீ என்ன இங்கே இருக்கியா? ஏன் அவன் தொட இப்படி நடுங்குது? இது ஒண்ணும் நடுக்கமில்ல, எனக்கு ஒரிஜினலாவே இப்படித்தான். இப்ப கொஞ்சம் கோபத்துல இருக்கேன், அதனால தான் இப்படி நடுக்குது. என்ன டேயா, மரியாதையா பேசுப்பா. வாடா வெளியே. என்ன குத்து குத்தியாவே? டேய், நீங்க கிட்ட மாட்டிக்காமையா போறேன். அப்ப உன்னை நான் பேசிக்கிறேன். ஏன் லதா? எல்லாம் இவனால வந்ததுதான். அவன் என்ன செய்வான் குழந்தை? என்னாலதானே உனக்கு இவ்வளவு கெட்ட பேரு. அதுக்காக நான் வருத்தப்படல. போதும் லதா, இனிமே இந்த பையன் இங்க இருந்தா 4 பேர் 4 விதமா சொல்லி உன் மேல அபாண்டமான பழிய சுமத்துவாங்க. இவனை நானே கூட்டிக்கிட்டு போயிடுறேன். நீங்க எங்க கூட்டிட்டு போவீங்க? எல்லாம் யோஜனை செய்து வச்சிருக்கிறேன். பூரி, என்னோட வரியா? வரேப்பா. வரேன் லதா. வரேம்மா. பூரி அடிக்கடி பார்க்க முடியுமா? பார்க்கலாம். பூரி, அம்மா என்ன மறந்துட மாட்டியே? இல்லம்மா. பூரி, நேரமாகுது லதா. வா பூரி. வரேம்மா. டாடா டாடா டாடா. சுயநலம் பெரிதா பொது நலம் பெரிதா, இந்த சொல்லின் உண்மை தன்னை எண்ணி பாரடா, இந்த சொல்லின் உண்மை தன்னை எண்ணி பாரடா. மதிமயக்கத்திலே வரும் தயக்கத்திலே மனம் தடுமாறி தவிக்கும் மனிதா, இந்த சொல்லின் உண்மை தன்னை எண்ணி பாரடா, இந்த சொல்லின் உண்மை தன்னை எண்ணி பாரடா. சுயநலம் பெரிதா பொது நலம் பெரிதா, இந்த சொல்லின் உண்மை தன்னை எண்ணி பாரடா. துன்பம் இல்லாமலே இன்பம் உண்டாகுமா, அன்பு இல்லாத இதயம் இதயமா? துன்பம் இல்லாமலே இன்பம் உண்டாகுமா, அன்பு இல்லாத இதயம் இதயமா? நல்ல தேமாங்கனி என்றும் வேம்பாகுமா, நல்ல தேமாங்கனி என்றும் வேம்பாகுமா? இந்த சொல்லின் உண்மை தன்னை எண்ணி பாரடா, இந்த சொல்லின் உண்மை தன்னை எண்ணி பாரடா. மதிமயக்கத்திலே வரும் தயக்கத்திலே மனம் தடுமாறி தவிக்கும் மனிதா, இந்த சொல்லின் உண்மை தன்னை எண்ணி பாரடா, இந்த சொல்லின் உண்மை தன்னை எண்ணி பாரடா. நாம் தேடாமலே வந்த செல்வம் என்றால் அதை தெரு மீது வீணே எறிவதா? நாம் தேடாமலே வந்த செல்வம் என்றால் அதை தெரு மீது வீணே எறிவதா? தென்றல் புயலாவதா உள்ளம் தீயாவதா, தென்றல் புயலாவதா உள்ளம் தீயாவதா? இந்த சொல்லின் உண்மை தன்னை எண்ணி பாரடா, இந்த சொல்லின் உண்மை தன்னை எண்ணி பாரடா. மதிமயக்கத்திலே வரும் தயக்கத்திலே மனம் தடுமாறி
மாறி தவிக்கும் மனிதா இந்த சொல்லின் உண்மை தன்னை எண்ணி பாரடா இந்த சொல்லின் உண்மை தன்னை எண்ணி பாரடா சுயநலம் பெரிதா பொது நலம் பெரிதா இந்த சொல்லின் உண்மை தன்னை எண்ணி பாரடா எண்ணி பாரடா இது பாரு தண்ணி எவ்வளவு ஜோரா போகும் இங்கப்பா இது பாரு பயப்படாதே பூரி வா வீட்டுக்கு போலாம் சீக்கிரம் கொடுங்க சார், காலெல்லாம் வலிக்குது. எங்கயா போயிட்டான்
யார் பையன் மணி பிரச்சனை கூட வச்சுட்டு போயிட்டாங்களே. சார் சார் உம்மா பையன் தானா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. இருங்க என்னங்க யோ, உன் பயல டிராமா கொட்டையில விட்டுட்டு வந்துட்டேன். அந்த பையன் வாட்டுக்கு தனியா தூங்குறான். நான் போய் பார்த்தேன், அவன் பாக்கெட்ல மணி பிரஸ் இருந்தது. நல்ல வேலையா போச்சு, அதுல உங்க விசிட்டிங் கார்டு இருந்தது. அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இல்லைன்னா அந்த பையன் கெதி என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? இருங்க சத்தம் போடாதீங்க. உள்ள தூங்குறாங்க எல்லாரும். நீங்க போயிட்டு வரீங்களா? யோ, இவ்வளவு கஷ்டப்பட்டு உன் பயல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் கூட நன்றி சொல்லாம விரட்டுறிய. இல்லீங்க, அப்படி ஒண்ணு இல்லீங்க. நீங்க செய்யற இந்த உதவியை என் ஆயுசு பேரையும் தான் மறக்கவே முடியாது. ரொம்ப தேங்க்ஸ். போயிட்டு வரீங்களா? தேங்க்ஸ். மிஸ்டர், என்னங்க? இதுக்கு ஒரு தரம் வரணுமா? இந்த மணி பிரஸ். ஓஹோ, ரொம்ப தேங்க்ஸ். குட் நைட். கருமம் கருமம், எந்த ஜென்மாந்திர வாசனையோ அப்படி அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டேன். சத்தம் போடக்கூடாது. என்ன குரலா பாரு, ஏஆர்பி சைரன் மாதிரி. ஒரே பேசாம தூங்கணும். அப்பா காத்து வரலப்பா. காத்து வரலப்பா. காத்து வரலையா? ஓ, தூங்குடா. அப்பா என்னடா இது? பூட். இந்த வேலை வேற. தூங்கு. பேசாம தூங்கணும். தூங்குடா. அப்பா அப்பா பசிக்குதப்பா. பசிக்குதா? கர்மம் கர்மம். ஒரு இத பார், ஆப்பிள் சாப்பிடு. சாதான். சாதமா? ஒரு சதி பண்ணாதடா. இத பாரு, காலம்பரை எழுந்த உடனே நிறைய சாரம் சாப்பிடலாம். இப்ப இந்த ஆப்பிளை தின்னு. இப்ப சமத்தா தூங்குவே இல்ல? தூங்கு. தூங்கப்பா. தூங்கு. தூக்கம் வரலப்பா. ஏண்டா கத்துற? கர்மம் கர்மம். உன்னை தூங்க வைக்கணும்.